அம்மா அவங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்ல வந்திருக்கேன். அதாவது ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு ஒட்டகமும் ஒரு நரியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஒரு நாள் ஒட்டகத்துக்கு ரொம்ப பசி எடுக்குது. அந்த ஒட்டகம் எங்கே தேடியும் அதுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்போ அந்த ஒட்டகம் என்ன செய்யுது, நரிக்கிட்ட வந்து, நண்பா எனக்கு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல, என்ன செய்யணும்னு புரியலை அப்படின்னு சொல்லுது. அப்போ நரி சொல்லுது, நம்ம இந்த பக்கத்தில் இருக்கிற ஆற்றை கடந்து போனோம்னா ஒரு பெரிய கரும்பு தோட்டம் இருக்குது, நம்ம அங்கே போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னுட்டு ஒட்டகத்தின் முதுகில் நரி ஏறிக்கிடுது. அவங்க என்ன செய்கிறாங்க, ஆற்றை கடந்து போகிறாங்க, ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் கரும்பை இந்த ஒட்டகம் நல்லா வயிறார சாப்பிடுது, நரியும் நல்லா சாப்பிடுது. சாப்பிட்டு முடித்த உடனே நரிக்கு ஒரே சந்தோஷமாயிருது, வயிறு நிறைஞ்ச உடனே ஒரே சந்தோஷம். நரி என்ன செய்யுது, ஊளையிட ஆரம்பிச்சிருது. ஊளையிட ஆரம்பித்த உடனே ஒட்டகத்துக்கு பயமாயிருது, ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. ஒட்டகம் சொல்லுது, நண்பா நரியே நீ இப்படிலாம் ஊளையிடாத, நீ ஊளையிட்டேன்னா கரும்பு தோட்டத்தில் இருக்கிற காவல்காரங்க வந்துடுவாங்க, நீ அப்படிலாம் ஊளையிடாத அப்படின்னு ஒட்டகம் சொல்லுது. அப்போ நரி சொல்லுது, ஊளையிடுறது என்னுடைய சுபாவம், இதை நான் யாருக்காகவும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி என்ன செய்யுது, ஊளையிட்டுக்கிட்டே இருக்குது. அந்த ஊளையிடுற சத்தத்தை கேட்டு என்ன செய்யுது, கரும்பு தோட்டத்தில் இருக்கிற காவல்காரங்க ஓடி வந்துடுறாங்க. நரி என்ன செய்யுது, ஓடி போய் ஒரு புதருக்குள்ளே மறைஞ்சிருது, நரி தப்பிச்சிருது. ஆனால் ஒட்டகம் உயரமாக இருக்கிறதுனால அதனால் ஓடினாலும் அதை என்ன செய்யுது, காவல்காரங்கிட்ட அந்த ஒட்டகம் மாட்டிக்கிடுது. அந்த ஒட்டகத்தை என்ன செய்கிறாங்க, காவல்காரங்க நல்லா அடிச்சிடுறாங்க. கரும்பு தோட்டத்தை வந்து இப்படி நாசம் பண்ணிடுச்சுன்னு நல்லா காவல்காரங்க ஒட்டகத்தை அடிச்சிடுறாங்க. அது அப்படியே வெளியே ரொம்ப வலியோடு வெளியே வந்துடுது. அப்போது அந்த நரி என்ன செய்யுது, அவங்க வந்து ஒரு பெரிய ஆறு, அவங்க வர்ற இடத்துல ஒரு பெரிய ஆறு, அந்த ஆற்றை கடந்து தான் வரணும். அப்போ அந்த ஆற்று தண்ணிக்கிட்ட கரையில், இந்த ஆற்று தண்ணி போய்கிட்டு இருக்குல்ல, அந்த கரையில் நரி உட்காந்துருக்கு. ஒட்டகம் அடி வாங்கிட்டு ரொம்ப கவலையாக வந்துக்கிட்டு இருக்கு. எப்படினாலும் 2 பேர் ஒன்றா தானே வந்தாங்க, ஆற்றங்கரையை நம்ம கடந்து தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகம் அந்த ஆற்றங்கரைக்கு வருது. அப்போ நரியும் அங்கே உட்காந்துருக்கு. நண்பா நான் உங்கள் முதுகில் ஏறி உட்காந்துக்கிறேன்ப்பா அப்படின்ன உடனே ஒட்டகமும் பேசாமல் சரி அப்படின்றது. நரி என்ன செய்யுது, ஒட்டகத்தினுடைய முதுகில் ஏறி உட்காந்துக்கிடுது. ஆற்றுக்குள்ளே இறங்கி ஒட்டகம் போய்கிட்டு இருக்கு. ஆற்றினுடைய நடு பகுதி வந்த உடனே ஆழமாக இருக்கும்ல, அப்போ அந்த இடத்துக்கு வந்த உடனே ஒட்டகம் என்ன செய்யுது, லேசாக கீழே என்ன செய்யுது, குனிஞ்சு நரி வந்து தண்ணிக்குள்ளே முங்குற மாதிரி செய்யுது. உடனே நரிக்கு அதிர்ச்சி ஆயிடுது. நரி சொல்லுது, ஒட்டகத்தை பார்த்துட்டு, நண்பா இப்படியெல்லாம் தண்ணிக்குள்ளே முங்காத, எனக்கு மூச்சு திணறுது அப்படின்னு சொல்லுது. உடனே இல்லை, எனக்கு வந்து ஆற்று தண்ணிக்குள்ளே வந்தால் நான் குஷியாயிருவேன், அதனால் எனக்கு என்னுடைய சுபாவத்தெல்லாம் நாம் யாருக்காகவும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, ஒட்டகம் திருப்பி என்ன செய்யுது, அந்த நடு பகுதியில், ஆற்று தண்ணிக்குள்ளே நடு பகுதியில் ஆழமான பகுதியில் நரி முதுகில் உட்காந்துருக்குள்ள, திருப்பி நரியை என்ன செய்யுது, நடந்துக்கிட்டு தன்னை குனிஞ்சு நரியை தண்ணிக்குள்ளே முக்கி விட்டுருது. நரி என்ன செய்யுது, மூச்சு தண்ணிக்குள்ளே லேசாக கீழே அப்படியே விழுந்துருது. விழுந்த உடனே தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே ஒட்டகம் என்ன செய்யுது, ஓடி போய் அது பக்கத்தில் நகர்ந்து போய் நரியை காப்பாற்றி தன்னுடைய முதுகலை ஏற்றிக்கிடுது. அப்புறம் ஒட்டகம் மெதுவாக வந்து மேலே கரை சேர்ந்துடுறாங்க, ஆற்றை கடந்து மேலே வந்துடுறாங்க. நரி கீழே குதிச்சிருது. அப்போ தான் அது தன்னுடைய தவறை, நரி வந்து தன்னுடைய தவறை உணருது. எப்படி, அப்போ வந்து சொல்லுது, ஆமாம் நம்ம வந்து ஊளையிட போய் தானே ஒட்டகம் அடி வாங்குச்சு, இப்போது ஒட்டகம் நம்மளுக்கு தண்ணிக்குள்ளே காப்பாற்றலைன்னா நம்ம உயிர் போயிருக்கோம். ஒட்டகம் ரொம்ப நல்ல நண்பன், நான் வந்து அதை ஆபத்தில் மாட்டிவிட்டேன், ஆனால் ஒட்டகம் அடி வாங்கியும் தண்ணிக்குள்ளே முங்காமல் என்னையை காப்பாற்றி கொண்டு வந்துருச்சு அப்படின்னு நரி தன்னுடைய தவறை உணர்ந்துருது. அதுக்கப்புறம், நண்பா என்னை மன்னிச்சிரு, நான் என்னுடைய ஊளையிட்டு தான் உனக்கு அடி வாங்கி கொடுத்துட்டேன், ஆனால் நீ வந்து நான் செஞ்ச தப்பையும் உணர்த்திட்ட, என்னுடைய உயிரையும் காப்பாற்றிட்டேன், நீ நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நரி என்ன செய்யுது, ஒட்டகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குது. ஒட்டகமும் என்ன செய்யுது, சரின்னு மன்னிச்சுட்டு திருப்பி அவங்க நல்ல நண்பர்களாக இருக்காங்க. இந்த கதையை நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்மள்கிட்டையும் நண்பர்கள் இருப்பாங்க, பொம்பளை பிள்ளைங்க நல்ல சிநேகிகளோடு இருப்பாங்க. அப்போ நமக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அப்போ அந்த மனசு நம்ம நண்பர்கள்ட்ட மனசு கோணாமல் அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், அவங்கள மனசை காயப்படுத்தாமல் நம்ம எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய நட்பை
பாதுகாத்துக்கணும், அந்த புத்திசாலித்தனம் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கதையை உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.